அந்த முதியவரின் தலைமுடி நரைத்திருந்தது வயதால் மட்டுமல்ல, பல ஆயிரம் முறை அவர் உச்சரித்த நாராயண நாமத்தின் முதிர்ச்சியால். அவருக்கு விஷ்ணு பகவான் என்பார் எங்கோ ஒரு கோவிலில் இருக்கும் சிலை அல்ல, சுட்டெரிக்கும் வெயிலிலும் நடுங்கும் குளிரிலும் எப்போதும் தன்னுடன் நடந்து வரும் உற்ற தோழன். ஒரு மதிய நேரம் சூரியன் தகித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த முதியவர் ஒரு கரடுமுரடான பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் உடல் அந்த பாதையில் இருந்தாலும் மனம் ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தில் லயித்திருந்தது. திடீரென அங்கிருந்த ஒரு கூர்மையான கல் அவர் காலில் பலமாக தட்டியது. அந்த வலி மின்னலென உடல் முழுவதும் பரவியது. காலிலிருந்து இரத்தம் வழிந்து அந்த காய்ந்த மண்ணை நனைக்க வலியால் துடித்த அவர் அப்படியே தரையில் சாய்ந்தார். ஒரு பழமையான ஆலமரத்தின் நிழலுக்கு தத்திச் சென்றவர் தன் காயத்தை பிடித்துக்கொண்டு கண்களில் நீர்மல்க வானத்தை பார்த்து கதறினார். அவர் குரலில் வலியைக் காட்டிலும் ஒரு ஏமாற்றம் கலந்திருந்தது. என் நாராயணா, என் உயிரை விட மேலாக உன்னை நேசித்தேனே. என் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் உன் நாமத்தைத்தானே சொல்கிறது. நீ எப்போதும் என்னுடனேயே இருப்பதாக நம்பினேனே. பிறகு ஏன் இந்த கல் என் பாதையில் வந்தது? நான் இரத்தம் சிந்துவதை நீ எப்படி பார்த்துக் கொண்டிருந்தாய்? வைகுண்டத்தின் பொன்னொளியில் அமர்ந்திருந்த மகாலட்சுமி தாயார் அந்த பக்தரின் அழுகுரலை கேட்டு மனம் வருந்தினார். அவர் மகாவிஷ்ணுவிடம், சுவாமி, உங்களையே கதி என்று கிடக்கும் உங்கள் பக்தன் இவ்வளவு வேதனையில் துடிக்கிறானே. அவன் விழுவதற்கு முன் நீங்கள் ஏன் அவனை தாங்கி பிடிக்கவில்லை? அந்த கல் அவன் பாதத்தை காயப்படுத்த நீங்கள் ஏன் அனுமதித்தீர்கள்? என்று வேண்டினார். அகிலத்தையே ஆளும் அந்த பரம்பொருள் மெல்லக் கண் திறந்தார். அவர் கண்களில் அளவற்ற கருணை ததும்பியது. அவர் மென்மையாக கூறினார், லக்ஷ்மி, நீ அவன் விரலில் வழியும் இரத்தத்தை மட்டும் பார்க்கிறாய். ஆனால் அவனுக்குப் பின்னால் மறைந்திருந்த பேராபத்தை நீ காணவில்லை. அவனுடைய கர்ம விதியின்படி இது அவன் தன் காலையை இழக்க வேண்டிய நேரம். அவன் வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாமல் முடங்கிப் போக வேண்டும் என்பதுதான் அவனது விதியாக எழுதியிருந்தது. விஷ்ணு பகவான் மீண்டும் அந்த முதியவரை அன்புடன் நோக்கினார். அவன் என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இருந்ததால் அவனுக்கும் அவன் விதிக்குமிடையில் நான் கேடயமாக நின்றேன். அவனது கர்மவினை எனும் மலையை ஒரு சிறு கல்லாக மாற்றினேன். அவன் ஒரு காலை இழக்க வேண்டிய இடத்தில் ஒரு சிறு காயத்துடன் அவனை காப்பாற்றினேன். காயம் தந்த வலியால் அவன் இன்று கலங்குகிறான். ஆனால் அந்தச் சிறு காயமே அவன் வாழ்வை காப்பாற்றிய கேடயம் என்பது அவனுக்குத் தெரியவில்லை.